மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிரானைட் சாப்பிட்டு வச்சுதான். என்னடா புதுசாக கிரானிலாம் போட வச்சுட்டு மைன்கிராஃப்ட்னு ரோப்ளாக்ஸுங்கிற கிரானிங்கிற அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. எப்படி கண்டுபிடிச்சுன்னா எங்க என்னென்னா இப்போ நான் வந்து ஜி கேமர் தமிழுங்க வந்து ஒரு கேமர் அப்படிங்கிறனால கேமிங் சேனலுங்கிறேன். மைன்கிராஃப்ட் மட்டும் நான் போடுவேன், இல்லை மற்றது இந்த மாதிரி போடுவேன், இல்லை ஈவினிங் கூட போடணும் சொல்லுங்கள், அப்படியே ஓடுறது தான். ஓகே, இப்போ நம்ம கிராணி தான் விளையாட போகிறோம். ஈஸி மோடு இல்லை நார்மலாக வச்சுக்கோ. ஈஸி தான் நமக்கு, ஏன்னா டச் விட்டுருச்சு நம்மளுக்கு. சும்மா ஒரு வாட்டி ஆடில் பே பண்ணி பார்த்தேன், விட்டுட்டாங்க நம்மளை. சரி ஓகே கைஸ், நான் இன்ட்ரோன்னு தேவையில்ல இருக்கட்டும், நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அண்டு கிராணி 3 விளையாடாதவங்களுக்கு இன்ட்ரோ வேணுமா வேணாமா? வேணும் கண்டிப்பாக. இன்ட்ரோ நான் போட்டுடுறேன் பாருங்க, அதான் இன்ட்ரோ. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இந்த இன்ட்ரோ எப்படி இருக்குன்னா, பசங்களாம் கிரிக்கெட் விளையாண்டுருப்பாங்க ஒரு காட்டுக்கு நடுவில். அப்போ கிரிக்கெட் விளையாண்டுருக்கும்போது பாலை அடிச்சிருப்பானா, அடிச்சலேருந்து வீட்டுக்குள்ளே வந்து உளுந்துருக்கும் போது என் ஃப்ரெண்டு வந்து முன்னால் அடித்தவன் வந்து போயிருக்கும்போது வரவேறன்ட்டு திரும்ப இவனும் போகிறானா. இவன் போய் என்னென்ன பண்ணுறான், போவானா, இவன் போய் பார்ப்பானா. இப்போ பால் விழுந்துச்சு, பால் எங்கே இந்த நடு காட்டுக்குள்ளேயுமா பெரிய வீடான்னு பார்ப்பானா. என்னடா அது போடா டக்குன்னு. சி அதான் மேலே தூக்குன்னு தெரிஞ்சது நீ இப்போ. ப்ளஸ் அப்பப்போ ஒரு சில அன்டீசன்ட் சவுண்ட் வரும், அதெல்லாம் நீங்கள் ஏதாவது இந்த இதான் மென்ஷன் இன்ட்ரோலையே. கதை திறக்க போ பின்னால் பார்க்காதடா, பின்னால் பார்க்கக்கூடாது. பார்த்துறான். சூப்பர் ஹெட் ஷாட் போடு. சரி ஓகே கைஸ், இப்போ பால் தெரியலன்னு வந்து நம்ம இப்போ ஏதாச்சும் டைலாக் பண்ணணுமே. கூண்டுக்குள்ளே வந்து அரைச்சிக்கிட்டோம். ரைட்டு, எனக்கும் டச் விட்டு போயிடுச்சு. அடா திறக்க முடியும். இதை எடுக்கணும். டென்ஷன் எடுத்து இது காது குறையாதா, டக்குன்னு போ. சைலிகிரி மோனிகான்னு சத்தம் வருதா கைஸ்? வரல, நீ கொஞ்சம் ஒத்து காமிச்சுன்னா வரும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ரூம் குள்ளக்க வெளியே சத்தம் கேட்கும். இருங்க, எனக்கு சத்தம் வேணும். அப்படியே அந்த டப்ரா அவன் சத்தப்படுறான். நீங்களும் போட்டான். நன்றிண்ணா. கிராண்ட்ஸ் வாங்க, டக்குன்னு வாங்க. டக்குன்னு வந்தால் தான் நான் வருவேன். என்ன எஸ்கேப் பண்ணலாம்? ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடலாமா? அது என்னென்ன பொருட்கள்னு எல்லாம் மறந்துருச்சு நம்மளுக்கு. ஆனால் நான் ஒரு மிகப்பெரிய பிளேயர் இந்த கிராணியில். நாளைக்கு ஒரு மைன்கிராஃப்ட் வீடியோ வந்தாலும் வரும், இல்லைனா வராது. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து எத்தனை நாள் ஆச்சு. நீங்கள் வரல ரொம்ப சொல்லிடுங்க, டென்ஷன் ஆயிடுவேன். டேய் வந்துட்டு பாதிலே போதாட அவன் வேலை இருக்கு. கிளவா 2 கிராணி கட்ட மாட்டேன்ட்டு கிராணி அப்படியே பார்த்து அங்கேயே போயிரு. ட்ராப் போடுது. ஏய் சத்தியமா எனக்கு தெரியல, எங்கிருந்து எது தெரியும்? கிராணி சொல்லு. பேசாம நம்ம ஒன்று பண்ணலாம், சத்தம் போட்டு என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிக்கணும். திரும்ப காது குடையணுமோ, அதுக்குள்ளேயே டேட்டுவா. சூப்பர்ரா, எல்லாம் மாடன் கிளவா சொல்லிட்டாங்க. டே வாங்கடா. இங்கன்ட்டு பார்க்க முடியாது, அப்படியே வந்து இப்படியே போயிடுவான். இல்லை நான் இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம்.
டபராவையா சத்தம் போடு, சத்தம் போட்டு கிராண்ட் முடிச்சுட்டு வாங்க. கிராணி எங்க இருக்க? வரலப்பா, இல்லை வந்துருச்சா? கெட்டிக்கார கிளவிங்க ரொம்ப கூட இது பேர். ஏய் ஏய் மூஞ்சி எல்லாத்துக்கும் காட்டிடுறேன். அதுக்கு இழிச்ச வாய். கிராண்ட் பையங்க சொல்லு, ஆண்டுக்கு வாய் என்ன சொல்ல. நான் இப்படி வரேன், நீ இப்படி வா. பாய். டப்புன்னு வந்து பிடிச்சிருக்காது. ஏய் நீ யார் இங்கே இருக்க சொல்கிறா? இந்த பக்கம் வா, இந்த பக்கம் தான் அந்த பக்கம் போக முடியும். வா வா வா, டக்குன்னு வா, டைம் இல்லை, நீ வா. ஒரு சுற்றி போகிறது ஒரு நேரமா ஆச்சு? என்ன சத்தம் ஏதாவது? ஏய் ரெண்டு போயிடுச்சா? எனக்கு வேலை இருக்கு, எவ்வளோ நிமிஷம் அது ஒன்றும் இல்லை. வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அர்த்தம் பார்த்தேன். போயிடுச்சு. ஒரு பையன் தாத்தா ஒரு டைம் இருக்கு. நேரங்கால தெரியாம இருக்கு. பொதுவாக பேண்ட்ல வச்சு சொல்லு இரேன். அப்படியே இந்த கண்ணை பிடுங்கண்ணே உன் கையில இருந்து பத்தருவோம். அப்புறம் பிடுங்க முடியும். உர்றா முஞ்சா. ஏ வாடா இந்த பக்கம், வா வாடா இங்க. நீ என்ன கிராண்டியா ட்ராப்பா போடுவா? என்னடா கை இது மருதாணி போட்டுருக்கு? சி கருப்பு கலர்ல மேலே ஏதாச்சும் சுற்றி நித்தியில் இருந்துச்சு வச்சுக்க. அப்படியே அடிச்சு வந்துடுவேன். நம்ம எதுவுமே பண்ணால் வந்து தாத்தா வந்து பார்க்கும்போது தாத்தா கொஞ்சம் இந்த பக்கம் வரவும் வந்தா சூப்பராக இருக்கவும். வா டக்குன்னு அந்த பக்கம்டா வரல. தாத்தா என்ன பண்ணுறீங்க? இந்த ஊர்லேருந்து தான் கேட்குறேன். டோர் தான் ஓப்பன் இருக்கும். சும்மா வந்து பார்த்தா இங்கே பார்த்துட்டு இப்படியே போயிடணும். இங்கே பார்க்கணும். போயிட்டானா? போயிட்டுருக்கோம். போயிட்டேன். எப்படி மேலே போவேன்? ஐயோ தாத்தா இந்த மாதிரியே நானே எல்லாம் அப்படியே டெடி இருக்கா எனக்கு கருணை பண்ண. ஆக்சிலரேட்டரு போட்டு தபரம் இது பண்ணுவானே. இல்லைங்க நம்ம எடுத்தது எல்லாத்தையும் அப்படியே போடுவோம். சத்தத்தை ஏட்டு வருவாங்க. இங்கே போட்டு இங்கே தானே வருவாங்க. பார்க்க முடியும். யாரா பார்த்தாண்ணா டடுறான்னு கேட்குது. ஏன்னா நம்ம ரம்மையா போயிடுச்சோம். கிளம்பி போயிடுச்சு. பார்த்தா போனா பட்டுன்னு அடிக்குமா வந்து அப்படி இல்லை.
சொல்லி இங்கே வந்துட்டேன். தாத்தா அங்கே ஹாய், ஒரு ஹாய் போடலாம். ஒரு ஹாய் ஹாய். வாங்க வாங்க வெளியே வாங்க. கிராணி நீங்கள் கீழே தான் இருக்கீங்க. கிராண்ட்பா நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. தெரியுது வாங்க. ஏங்க இங்கே வாங்க. இப்படி வந்த போச்சு. ஆண்டு புரிஞ்ச பாட்டு கத்துற அடிக்க போகிறான். ஏய் நண்பா என்னடா பண்ணுறீங்க? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்றுமே இல்லை. யோசை ஒன்று தாத்தா கீழே வர மாட்டேங்கிறான், ஒன்று கிராணி கீழே வருது. ஏன்டா இப்படி பண்ணுறியோ? டென்ஷன் ஏறுது. போடாங்க டேரெக்டாகவே வரும். வந்து இப்போ பட்டன் அடிக்கக்கூடாது. எதுவுமே இல்லை, எதுவுமே தரல ஒன்று. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது, அவ்வளோ இது தெரியுது. தாத்தா என்ன பார்த்தியா? நீ பார்க்கல? சந்தோஷம். எங்கடா இருக்க? என் மென்டல் உனக்காகலாம் வெயிட் பண்ண முடியாது. வந்தா வா போ. அம்மா தாயே என்னை விடு. ஆனால் உணவு வந்துடுறது ரேண்ட்டு கட்டை தூக்கிட்டு கட்ட மாட்டேன்ட்டு. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வரணும்ல. நான் உள்ளே இருந்து டோர் சாத்தாமல் பார்த்தில்ல. உள்ளே வரணும்ல. வழிந்து ட்ராப் பண்ணால் நீ மென்டல் நான் நிரூபிச்சுடுவேன். போயிட்டியா? போச்சு. வெளியே நின்று இருந்துச்சு. டாக்கிங் ஃப்ளோர் இங்கே இருக்கு சவுண்டு. இதுவரைக்கும் நான் ஓன்ட்டே 3 வாட்டி அடி வாங்கியிருக்கேன் பார்த்துக்க. உனாச்சும் வந்து விளையாட சொல்லுங்கடா இந்த காரணம் இருங்க. நான் தான் சொன்னேன் டச்சு போயிடுச்சுன்னு. ஆமாம், நான் 4th அப்போ விளையாண்டது 1 வருஷம் பிட்வீன் கேப். நான் 5th நான் 12th பையன்லாம் இல்லை, 4th 5th தான். ஒரு நல்ல சப்போர்ட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். அம்மாடி நானே ஆல்ரெடி பீதியில் இருக்கேன். எப்போ பண்ண இங்கே தான் ஒரு பேச்சு விஷயம். தாத்தா தூங்க போகிறாரு. இந்த நேரம் பார்த்து கிராணி கலவி வாங்கிச்சுன்னு வச்சுக்க. தாத்தா எங்க கிராணி வா, இங்க வா 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 வா. ஜென்ரேட்டர் இருக்கட்டும். நம்ம எல்லா இடத்தையும் போய் அசோ ஒன்று மேலே எதுவுமே இல்லை. அந்த கை ரூம் தான் அத்தானே இது. வெத்தலை பாக்கு போட்டு தூக்கி வச்சுட்டு பார்த்து வெத்தலை பாச்சு நவு. அடுத்து யார் வந்தால் அதுதான் இன்னொரு ப்ளூட்டு கடிச்சிச்சு. போங்க, யார் வேணாலும் வாங்க, சம்பவம் உண்டு. ஊருக்கு இந்த கௌசிக்கு வந்தான்னு வந்தேன்னு வச்சுக்கோண்ணா. அவ்வளோதான். ட்ரெயினுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் தாங்கடா. நான் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணேன். சரி
பாதியில் கிச்சனுக்கு இங்கே தான் சூசை போட்டு போயிருக்கேன். இந்த கன்னை தாத்தாட்டே இனிமேட்டு தரக்கூடாது. அதுதான் ஒன்று கிராணி மாதிரி கையிலே வந்து பட்டுன்னு அடிக்கணும். காக்கா உன்ட்ட என்ன இருக்குன்னு சொல்லு. தேவைப்பட்ட பொருள் சாவு. தாத்தா உன் கண்ணு இங்கே தான் இருக்கணும். தாத்தா இங்கே வரமாட்டேன். இல்லை அட்டை எழுதி பண்ணி விட்டினால வந்துடாது. அட்டை எழுதி பண்ணி விட்டு தாத்தா தான் இங்கே வரமாட்டேன். 2 minutes அதில் 1 minute போயிருக்கேன். இங்கேருந்து அப்படியே கீழே ஊற்றிட்டோம். ஓ நல்லது. உடனே எண்ணெயில் எங்கே தூரத்துலேருந்து அடுப்பியாக்கும் வந்துடுறாங்க. அந்த மாதிரி அடிச்சு வச்சுட்டு வந்துடுறாங்க. நான் பாருங்க கிராணி இங்கே சொல்லிடு. கோபம் வரும். அப்புறம் எவ்வளோ நிமிஷம் 15 நிமிஷா? இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் போயிருந்தா லைவாக கூட வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் கன்ஃபார்மாக எப்படியோ நம்ம கொஞ்சம் தாக்கு பிடிச்சி இது பண்ணிருக்கோம். மனசை கல்லாக்கிட்டு கேமில் விளையாட தெரியும். விளையாட தெரியாதுங்க. ஏய் இந்தாடா டிக்கெட்டு டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். ஆக்சிலேட்டர் வைக்க வேண்டியதான். யாராச்சும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ், ட்ரெயினுக்குள்ளே ரன்னிங் ரேஸ் தான் நம்மளுக்கு. ஆக்சிலேட்ரு கீழே நிறுத்தினா தெரியும். யாராச்சும் வந்துட்டீங்களா? இல்லை யாராச்சும் இருந்தால் சொல்லிட்டு வாங்கடா. எப்பா ரத்தம் இல்லை. கிராணியை வாழந்து வச்சு வீடாக வா நான் வந்து ஊவான்னு அடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. வா இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் டீசெண்டாக டபுள் போடுறவங்களா இருக்கும். நம்ம டாப்புக்கு போகணும். 2 பேரும் நல்லா முடிச்சுடணும். முடிச்சுட்டாதான் நல்லாவே. காதுகிட்ட வேற கொசு வாங்க 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 வாங்க. ஒன்று தான் யார் வந்து அவ்வளோதான். 2 பேரும் அடிக்கணும். வச்சு ஒன்றா வச்சு டபுள் சாப்பிட்டு போய்பட்டுருக்கீங்களா? அதுதான் நடக்கும். முடிக்கா என்ன ஆளே காணும். என்ன வீட்டுக்கு வேறு எந்த பிரச்சனை கிடையாது. அந்த சுத்தா போனோம் சுத்தா இருக்கு. ஆனால் நம்ம கீழே கிச்சனை கொஞ்சம் பார்ப்போம். கிச்சனில் ஏதாச்சும் பார்த்தா வந்துட்டான். அதுக்குள்ளே தடுறேன். மேலே யாரது? கிராணி. அது கிராணி
இதுக்குள்ளே வெப்பனுக்கு தருவாங்க. ஆனால் இப்போ வெப்பனுக்கு தேவையில்லடா எனக்கு. கைஸ் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிட்டா, இதுக்குள்ளே இப்படி வந்து இப்படி ஒழிஞ்சுக்கோ. அப்புறம் அது கூட வேணான்ட்டு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே போனால் அதுக்கு ஒரு டிக்கு இருக்கு. போலாரான்னு இருக்காது. இப்போ அவ்வளோதான் காருக்குள்ளே போய் நம்ம செக் பண்ணோம். கொண்டு வர ஃபயர் உட்டு நான் தான் காட்டாவே சாப்பிட்டுமாமா. எனக்கு இந்த ஃபயர் உட்டு தின்ட்டு பிளான் இருக்கு. எனக்கு என்ன கண்ணை வச்சுட்டா இப்போ 2 பேரும் அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒன்று பண்ணலாம், 2 பேரையும் இப்போ போட்டு கழிச்சு நம்ம வேணால் மறுவேலையை பார்க்கலாம். ஓகே இப்போ யார் குறுக்க வந்தாலும் அவ்வளோதான். இந்த ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, யாராச்சும் இருப்பாங்க. ஏன்டா இப்படி எனக்கு கடுப்பு ஏற்றுறீங்க? ஃபியூஸை போட்டால் என்ன ஆகும்? That's my baby. இங்கே நடுவில் நான் வச்சேன். இங்கே நான் வச்சேன். ஃபஸ்ட்டு ஃபியூஸ் எடுத்து போடலாம். பிளட் டெஸ்ட்டு கூட கரெக்டாக இருக்கும். ஆமாம், எலக்ட்ரிசிட்டி இல்லை. ரைட்டு, அது ப்ளக்கு கண்டுபிடிச்சிட்டேன். அது ஓப்பன் கீ கேட்பானுங்க. கீ கேட்பானுங்க என்ன? டென்ஷன் ஆகும். 2 பேரும் அனுப்பிச்சிருப்பாங்க. மாற்றுக்கட்டில் அடிப்பாங்க நம்மள. நன்றி சொல்லிடுறது போட்டிருக்காங்க. அடப்புறேன் தான் பேச நான் என்ன பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னா, இது பார்ட் 2 போட்டால் ரைட்டு. என் தங்கச்சி இங்கே வந்திருக்கா.